ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். நிறைய தடவை நம்மளோட லைஃப்பில் நம்ம நினச்சது நடக்கலைன்னொடனே அது மனசோர்வு உண்டு பண்ணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அது மனக்கசப்பில் போய் விட்டுடும். அண்ட் இந்த கசப்பு எப்பவுமே என்ன பண்ணோன்னா, அது நம்ம வெளியில் தேவனிடத்தில் எடுத்துகிட்டு அதை டீல் பண்ணலைன்னா அந்த கசப்பு இருந்து அது ஒரு பாய்சனாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பாய்சன் உள்ளே இருந்துச்சுன்னா அது நம்மளை மட்டும் சாகடிக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அது சாகடிச்சிடும். அதனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா, இந்த உள்ளே நம்மளுக்கு கசப்பு பிட்டர்னஸ் இருந்துச்சுன்னா அதை தேவனிடத்தில் நம்ம ஹானஸ்ட்டாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட, ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹீல் ஆக முடியும், அதுலேருந்து வெளியில் வர முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களும் சஃபர் பண்ணுவாங்க, நம்மளும் சஃபர் பண்ணுவோம். முக்கியமாக வெளியில் கத்தி கூச்சல் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது வெளியில் வந்துடும். ஈவன் தோ இட்ஸ் நாட் அ குட் வே ஆஃப் பிரிங்கிங் இட் அவுட். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்க அதை அடக்குவோம். உள்ளே அடக்கி என்ன ஆகிடும்னா அது பேசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர். அதாவது வெளியில் பேசும்போது நல்லா சிரித்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி ஒரு கத்தி வச்சுட்டே சுற்றுற மாதிரி இருக்கும். எப்போ அட்டாக் ஆவாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரியான ஒரு பேசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் வெளியில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசும்போது நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருப்பாங்க, சிரிப்பாங்க, எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் டைமில் நம்மளை அவங்க போட்டு தள்ளுவாங்கன்னே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு வெறுப்பு இருக்கும் போது என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு, உன் லைஃப் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக் தாட் ப்ராசஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இன்றைக்கி பைபிள்லேருந்து நம்ம எடுக்க போகிற ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்திங்கன்னா நகோமி கிட்டேருந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம் இதை எப்படி டீல் பண்ணோன்னு. அவங்களோட ஹஸ்பண்டு 2 மகன்களோடு சேர்ந்து பெத்லகேமில் பஞ்சம்னு சொல்லிட்டு அவங்க மோவாபுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அதோட மோசம், அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க, 2 மகன்களும் இறந்துடுறாங்க, மருமகள்கள் மட்டும் இருக்கிறாங்க, குழந்தைங்களும் இல்லை. அப்போ திரும்பி பெத்லகேம்கே வரணுன்னும் போது ரூத் மட்டும் கூட வரேன் அப்படின்றாங்க. அப்போ திரும்பி வரும்போது ஐயோ நம்ம இந்த ஊர்லேருந்து போகணுமே, இப்போ திரும்பி வரும்போது இந்த மாதிரி மோசமான நிலைமையில் வருமே, எப்படி இவங்களால ஃபேஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். அவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி நான் போனேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்ம என்ன யோசிப்போம், இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன். நம்ம என்ன ஒரு நிலைமை இருந்தாலும் நம்ம சம்டைம்ஸ் அது மற்றவங்க கிட்ட அதை மறைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இவங்க பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவள் ஊர் வரும்போது எல்லோரும் ஜனங்கள்லாம் ஐயோ இது நகோமியா, இது என்ன இப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமின்னா ப்ளசன்ட் ஆர் குட், டிலைட்ஃபுல்னு அர்த்தம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை நல்லதெல்லாம் சொல்லாது, என்னோடய வாழ்க்கை இப்போ கசப்பாக மாறிடுச்சு, என்னை நீங்கள் கசப்புனே கூப்பிடுங்க, மாறால் பிட்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி இதில் நம்ம பார்த்தோம்னா அந்த வசனத்தில் இன்னும் இவன் அநியாயமாக தேவன் மேலே பழி போடுறா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். தேவன் சொல்லி தான் இவங்க மோவாப் போனாங்களாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் அவள் என்ன சொல்கிறா, நான் நிறைவாக போனேன், இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு காட் மேலே அவங்க பழி போடுறாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காட் மேலே பழி போடுறது தப்பு. ஆனால் அவங்க ஆனஸ்ட்டாக இருக்காங்கல்ல, உண்மையை பேசினாங்கல்ல, எனக்கு இப்படி தேவன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, தேவன் தான் அப்படி பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு, என்ன ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன ஆண்டவரே உங்களை நம்பி நான் வந்தேன், என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னும் போது அந்த கசப்பை உள்ளே வைக்காமல் அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அந்த ஆனஸ்ட்டு தான், அந்த உண்மைத்தன்மையை தான் தேவன் இங்கே அங்கீகரிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி நம்ம ஆனஸ்ட்டாக தேவனிடத்தில் நம்மளோட எமோஷன்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது தேவன் அதை புரிந்து கொள்வார். அவரால் புரிஞ்சிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னும் போது இது ஒரு மதம் கிடையாது, இதுதான் சொல்லணும் இது சொல்லக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. இது ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு டீப் தான் அந்த ரிலேஷன்ஷிப் போகும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை இன்றைக்கி தேவன் மேலே கூட உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கலாம். என்னாண்டவர் அவங்களோட ஜெபத்தெல்லாம் கேட்டீங்க, என்னாண்டவர் அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கிறீங்க, என்னாண்டவர் அவங்க லைஃப்லாம் நல்லாயிருக்கு, என்னை மட்டும் எப்படி வஞ்சிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மேபி கடவுள் மேலே கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம அதை வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். நம்மளை பூசி மழுப்பி நம்ம வசனங்களை கொண்டு நம்ம மழுப்பிக்கலாம்.
கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார், ஆண்டவர் எனக்கு பண்ணுவார், அப்படி இப்படி நம்ம வசனங்கள் வந்து வாயால் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்மளோட இருதயம் டீப் டவுன் நம்மளோட இருதயத்திற்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அண்ட் நகோமி இந்த மாதிரி வெளியில் அவங்க மக்களிடத்துலையும் ஹானஸ்ட்டாக இருக்காங்க, தேவனிடத்துலையும் ஹானஸ்ட்டாக இருந்ததுனால அவங்க ஹீல் ஆகுறாங்க. ஸோ ஹீல் ஆனதுனால அவங்க அந்த மனசில் அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மனசாக இருக்கிறதுனால அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் என் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மாமியாராக அவங்க வந்து அந்த பிள்ளைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. மேபி அந்த ரூத் வந்து அவள் கிரேட்டான ஒரு மருமகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பார்க்க போனால் அவங்க ஒரு மோவாபு பெண்ணு தான். அப்போ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் அவங்க யார்கிட்ட இருந்து கற்றுருக்காங்க, யாரை பார்த்து அவங்க இந்த மாதிரி நோபல் கேரக்டராக மாறினாங்கன்னா, நகோமியை பார்த்து தான், நகோமி கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போது இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக் தாட் வந்து நம்ம உள்ள பிட்டர்னஸ், டாக்ஸிசிட்டி, பாய்சன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தோணும். ஆனால் நம்ம ஹீல் ஆகிட்டோம்னா, ஐயோ என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, மற்றவங்களோட வாழ்க்கையாவது நம்ம நல்லது பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு நல்ல தாட்ஸ் முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்மளோட மனசிலோட ஆழத்தில் ஒரு வேளை கசப்பு இருந்தால், ஒரு வேளை இந்த மாதிரி பிட்டர்னஸ் இருந்தால், இன்றைக்கி நம்ம தேவன்கிட்ட நம்ம ஊற்றலாம், தேவன்கிட்ட நம்ம ஹானஸ்ட்டாக சொல்லலாம். சொல்ல நம்மளுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பரில் எடுத்து கூட நம்ம எழுதலாம், எனக்கு இப்படிலாம் தோணுது, எனக்கு இப்படிலாம் எனக்கு இருக்குது ஆண்டவரே. அதுதான் பார்த்திங்கன்னா சங்கீதக்காரன் வந்து சங்கீத புஸ்தகமாக அவர் எழுதி வச்சுருக்காரு. அதை தான் நான் பண்ண சொல்கிறேன். ஸோ அதை எழுதிட்டு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அதை கிழிச்சு கூட நீங்கள் குப்பை தொட்டியில் போடலாம். ஆனால் உள்ளே வைக்காதீங்க கசப்பை. உள்ளே வைக்க வைக்க அது நம்மளுக்கும் கஷ்டம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். இந்த லெசன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.